ஹலோ aspirants, வெல்கம் டு வீலன் ஐஎஸ். இன்னைக்கு 3rd of July 2024. இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். இந்த வீடியோட பிடிஎஃப் நோட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அது நம்மளோட டெலிகிராம் சேனல்ல இருக்கு. அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க அதுல போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் நம்மளோட VLNIS.in வெப்சைட்ல வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் வந்து போஸ்ட் பண்றோம். ஸோ நீங்க என்னெல்லாம் இந்த வீடியோல அண்ட் அதர் நியூஸ் பேப்பர் ரீடிங்ல நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் லேர்ன் பண்றீங்களோ அது வந்து நீங்க அந்த டெஸ்ட் மூலியமா அசஸ் பண்ணிக்கலாம் உங்களோட நாலேஜ். ஸோ இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். அதுக்கான லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க போய் அதுல என்ரோல் பண்ணி ஃப்ரீயா டெஸ்ட் எழுதிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்க. ஸோ நீங்க லைக் பண்ணீங்க அப்படின்னா இது இன்னுமே மோர் ஆஸ்பிரன்ஸ்க்கு வந்து கொண்டு போய் சேர்க்கும் இந்த வீடியோவை. ஸோ அது வந்து எனக்கு கன்சிஸ்டன்டா வீடியோ போடுறதுக்கு வந்து மோட்டிவேஷன் கொடுக்கும். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் டே. ஸோ நம்ம சேனல்ல வீடியோ போட ஆரம்பிச்சு 2 மாசத்துல 2K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம ரீச் பண்ணிருக்கோம். ஸோ அதுக்கு வந்து என்னோட தேங்க்ஸ் வந்து சொல்லிக்கிறேன். ஸோ இன்னும் நம்மளோட கம்யூனிட்டி க்ரோ ஆகணும். அதுக்கு உங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து கண்டிப்பா வேணும். ஸோ ப்ளீஸ் லைக் த வீடியோ அண்ட் ஹெல்ப் மீ டு ரீச் மோர் ஆஸ்பிரன்ஸ். ஓகே, ஸோ இன்னைக்கோட நியூஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பரோட ஃப்ரண்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கிற ஒரு நியூஸ் ஆர்டிகல் இது. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 116 people killed in a stampede at a prayer meet in Uttar Pradesh. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இப்போ ரீசெண்டாக நடந்த another tragic event. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஹூஜ் ட்ராஜடி நடந்தது. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பலியானாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ நடந்திருக்கிற ஒரு இன்சிடென்ட் இது இந்தியாவில். ஸோ இது வந்து எதனால நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சோ இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் இப்ப நமக்கு இது ஒரு நியூஸ்ல தான் வந்திருக்கு. இனிமே நமக்கு வந்து இதுல நிறைய இன்சைட்ஸ் கொடுக்குற மாதிரி ஆர்டிகல்ஸ் வரும். சோ நமக்கு இனிமே டீட்டெயிலா அதெல்லாம் பார்க்கலாம். சோ உத்தரப்பிரதேஷ் ஹத்தாரால வந்து இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஒரு பாபா, போலே பாபான்னு சொல்லுவாங்க அவரை. அவர் வந்து ஒரு காலத்துல கான்ஸ்டபிளா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஸ்பிரிச்சுவல் அட்டைன்மெண்ட் ஆகி இப்ப பாபாவா இருக்காரு. சோ இவருக்கு வந்து நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இவர் எவ்ரி வீக் ஃப்ரீக்வெண்டா வந்து காங்கிரிகேஷன்ஸ் வந்து நடத்துவாரு. இதுக்கு நிறைய அட்டெண்டீஸ் வந்து வருவாங்க. ஈவன் இவருக்கு எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈவன் லாக்டவுன் பீரியட்ல கூட காங்கிரிகேஷன் நடத்தி இருக்காரு வித் சப்போர்ட் ஆஃப் த போலீஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து நேற்று நடந்த காங்கிரிகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பீப்புள் வந்து ஸ்டாம்பீட் மூலியமா இறந்து போயிட்டாங்க. இதுக்கு மெயினான காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் த டெத் டியூ டு தி சஃபகேஷன் சொல்றாங்க. நமக்கு தெரியும் ஹீட் வேவ் வந்து நார்த் இந்தியா வந்து செமையா அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த காங்கிரிகேஷன் முடிய போற டைம்ல டிவோட்டிஸ் எல்லாருமே அவசரமா வெளியே போகணும்னு நினைச்சிருக்காங்க. ஏன்னா உள்ள வந்து ஒரே ஸ்வெட்டிங் அண்ட் சஃபகேஷனா இருந்திருக்கு. ஆனா அந்த காங்கிரிகேஷன் நடந்த இடத்துல ஒரே ஒரு என்ட்ரி பாயிண்ட் தான் இருந்திருக்கு, விச் இஸ் அ பியூர் வயலேஷன் ஆஃப் தி NDMA கைட்லைன்ஸ் 2014. ஸோ அப்போ இந்த பீப்புள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு எக்ஸிட் பாயிண்ட்ல அவசரமா வெளியேற ட்ரை பண்றாங்க. ஸோ அதனால இந்த ஸ்டாம்பீட் வந்து நடந்திருக்கு. இப்போ ஓவராலா இந்தியாவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ஸ்டாம்பீட் நடக்குது அப்படின்னா மெயினா 3 காரணம் இருக்கும். ஒன்னு வந்து ரூமரா இருக்கும். பீப்புள் வந்து ஒரு இடத்துல காங்கிரிகேட் ஆயிருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ரூமர் வந்து ஸ்ப்ரெட் ஆகி ஸ்டாம்பீட் நடக்க வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு வந்து அந்த ஈவெண்ட்டை இல் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க அதை கண்டக்ட் பண்றவங்க, ஏன்னா அலாங் வித் தி ஓவர் கிரௌடிங். ஸோ இதுதான் வந்து மெயினான ரீசனா இருக்கும் இந்தியாவில் ஸ்டாம்பீட் நடக்கிறதுக்கு. ஸோ இது வந்து இன்டர்நேஷனல் ஜேர்னல் ஆஃப் ரிஸ்க் ரிடக்ஷன்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாம்பீட்ஸ்ல 79% ஆஃப் தி ஸ்டாம்பீட் வந்து பில்கிரிமேஜ் மூலமா தான் நடக்குதுன்னு இருக்காங்க, ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டி மூலியமா. ஓகே, ஸோ அது ஒன்று. அப்புறம் இந்த ஸ்டாம்பீட் நடக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஹையர் கிரவுட் டாலரன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. சரி, நம்ம வந்து இப்போ ஏதாவது ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு கோயிலுக்கு போறோம், இல்ல பஸ்ல போகணும் அப்படின்னா நம்ம பஸ் ஸ்டாண்ட் பப்ளிக் பிளேசஸ்க்கு போவோம், சினிமா தியேட்டருக்கு போறோம். ஸோ இங்க எங்க பார்த்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம க்ரௌட வந்து ஃபேஸ் பண்றோம் இந்தியால. அப்போ நேச்சுரலா நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா க்ரௌடு டாலரன்ஸ் வந்து டெவலப் ஆயிருது. நம்மளால சென்ஸ் பண்ண முடியாது இங்க ஏன் இந்த கூட்டம் வந்து அன்யூஷுவலா இருக்கு அப்படின்னு சென்ஸ் பண்ண முடியாது. அது கூட்டம் ஓவர் க்ரௌட் ஆறப்போ அந்த ஈவெண்ட் நடக்கிறப்பதான் நம்மளால அதை சென்ஸே பண்ண முடியும். ஸோ இது ஒரு மெயினான காரணம். ஓகே, ஸோ இந்த ஹத்தாரா இன்சிடென்ட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இல் மேனேஜ்மெண்ட் தான் மெயினான காரணம் இந்த காங்கிரிகேஷனை நடத்துறவங்க. அப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து பெர்மிஷன் கொடுத்த அத்தாரிட்டிஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து இதெல்லாம் செக் பண்ணி இருக்கணும். NDMA கைட்லைன்ஸ் படி மல்டிபிள் என்ட்ரி பாயிண்ட்ஸ் இருக்கணும். மினிமம் செட் ஆஃப் பீப்புள் வந்து ஒரு இடத்துல காங்கிரிகேட் ஆகுறாங்க அப்படின்னா என்ட்ரி பாயிண்ட்ஸ் வந்து கரெக்டா இருக்கணும் அப்படின்றத மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ் வந்து செக் பண்ணணும். அதை பெர்மிஷன் கொடுக்குறவங்க அண்ட் இனாஃப் ஆஃப் போலீஸ் பர்சனல் வந்து அங்க போடணும். ஸோ அதெல்லாம் இல் மேனேஜ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இதுல இன்னொரு கண்டெக்ஸ்ட்ல பார்த்தோம் அப்படின்னா இது வந்து July 2 நடந்திருக்கு. July 1 இருந்து நமக்கு பாரதிய நியாய சங்கீதா வந்து அமலுக்கு வருது. ஓகே, ஸோ இப்போ இந்த பாபா மேல வந்து கேஸ் போட்டாங்க அப்படின்னா IPC 304 சப் கிளாஸ் A மூலியமா தான் கேஸ் போடுவாங்க. ஸோ இது
வந்து 106 ஆஃப் பாரதிய நியாய சங்கீதா. ஸோ புது ஆக்ட் படி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 5 years ஆஃப் இம்ப்ரெசன்மெண்ட் வந்து கிடைக்கும் இதுல. ஏன்னா முன்னாடி வந்து ஐபிசி 304 படி டெத் வந்து நெக்லிஜென்ஸ்னால நடந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் 2 years வரைக்கும் பனிஷ்மெண்ட் வந்து கிடைக்கும். அது வந்து கல்பபிள் ஹோமிசைடாவும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ வந்து 106 ஆஃப் பிஎன்எஸ் படி 5 year இம்ப்ரெஷன்மெண்ட் கிடைக்கும் அண்ட் விச் இஸ் நாட் அமௌண்ட் ஆஃப் தி கல்பபிள் ஹோமிசைடு. ஸோ கல்பபிள் ஹோமிசைட்னா என்ன, நான் பண்ற ஒரு செயல் வந்து பாத்தீங்கன்னா அது மர்டர் பண்ணணும் அப்படின்றதுக்காக இருக்காது, ஆனா அந்த பர்சன் வந்து இறந்துருவாங்க. ஸோ அப்படின்றப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா the highest degree of punishment வந்து கிடைக்காது கல்பபிள் ஹோமிசைட்ல. ஏன்னா ஸோ அப்போ 106 பிஎன்எஸ் படி பாத்தீங்கன்னா இப்போ 5 years வரைக்கும் மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் இம்ப்ரெஷன்மெண்ட் கிடைக்கும் அண்ட் இது வந்து கல்பபிள் ஹோமிசைட்லயும் வராது. That's all about this article. ஸோ இதை பத்தி இன்னுமே அப்கமிங் டேஸ்ல நிறைய ஆர்டிகல்ஸ் வரும். ஸோ அதை நம்ம டீடைலா பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம எடிட்டோரியல் ஆர்டிகல்ஸ் பார்க்கலாம். ஸ்டேட்ஸ் பேஜ்ல வந்து நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பெருசா இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் எதுவும் இல்ல. ஸோ இது வந்து மெயின் எடிட்டோரியல் ஆர்டிகல். இந்த ஆர்டிகல்ல என்ன சொல்லியிருக்காங்க, கிரேட் எக்ஸ்பெக்டேஷன் லிபரலிசம் இன் டார்க் டைம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த ஆர்டிகல் நமக்கு வந்து முக்கியம் கிடையாது. ஏன்னா இதுல ரைட் விங் பாலிடிக்ஸை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எந்த விதத்திலயும் நமக்கு வந்து கொஸ்டினா வரப்போறது இல்ல, ஈவன் இந்த இன்டர்வியூ. பட் என்ன அப்படின்னா இந்த கோர் கான்செப்ட் இந்த ஆத்தர் வந்து லிங்க் பண்ணியிருக்கிற அந்த ஐடியா வந்து நமக்கு ரொம்ப முக்கியம், அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதனால இந்த ஆர்டிகிளை வந்து நீங்க ஒரு தடவை படிங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ ஒரு சின்ன ஓவர்வியூ மாதிரி இந்த ஆர்டிகல் எதை பற்றினது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அதாவது ஃபர்ஸ்ட் இந்த ஆத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பாலிடிக்ஸ் அப்படின்றது வந்து எதுக்காக இருக்கு, அதோட பிலாசபி என்ன, டு என்ஷோர் த யூனிட்டி இல்லையா. ஸோ டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு மத்தியில ஒரு யூனிட்டி வந்து கொண்டு வர்றதுக்கான ஒரு ஐடியாலஜி, ஒரு பிலாசபி தான் பாலிடிக்ஸ். ஓகே, ஸோ அப்போ இந்த பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் யூனிட்டி கொண்டு வரணும் அப்படின்னா அங்க நமக்கு கண்டிப்பா லிபரலிசம் வந்து தேவை இருக்கும். அப்ப நமக்கு லிபரலிசம்னா என்னன்னு தெரியணும். சரி, இப்போ இந்த பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருக்கு இல்லையா, டைவர்சிட்டி இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம ஒரு ஸ்பெக்ட்ரமா பிரிப்போம். லைக் எப்படி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் இருக்கு, அதுல வந்து டிஃப்ரெண்ட் வேவ் லென்த்ஸ் இருக்கு. அதே மாதிரி பொலிட்டிக்கல் ஸ்பெக்ட்ரமும் நம்ம என்ன பண்ணிருக்கோம், டிவைஸ் பண்ணி வச்சிருக்கோம். இந்த பொலிட்டிக்கல் ஸ்பெக்ட்ரம்ல மிடில்ல இருக்கிற ஐடியாலஜிஸை வந்து நம்ம மாடரேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், சென்டர்ல இருக்கிறது. அண்ட் ஃபார் லெஃப்ட்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ரைட்ல ஃபார்ல இருக்கிறது ரைட் விங் எக்ஸ்ட்ரீமிசம். இப்போ இந்த மாடரேட் ஸ்டான்ஸ்ல இருந்து என்னோட கல்ச்சர், என்னோட ட்ரெடிஷன், என்னோட ரிலீஜன், இதுதான் இண்டிவிஜுவல் ரைட்ஸுக்கு மேல நான் இம்பார்ட்டண்டா பார்த்தேன் அப்படின்னா தட் இஸ் கன்சர்வேட்டிவ் ஐடியாலஜி. அந்த கன்சர்வேட்டிவ் ஐடியாலஜியை பாதுகாக்கிறதுக்காக ஆக்ஷன்ல இறங்கினாங்க அப்படின்னா தட் இஸ் ரியாக்ஷனரி. சோ அதே மாதிரி மாடரேட்ல இருந்து லிபரல் வேல்யூஸ், அதாவது என்னோட வேல்யூஸ் தான் இந்த சொசைட்டி ஃபாலோ பண்ணணும்னு இல்லாம டிஃப்ரெண்ட் பீப்புள் ஹேவ் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் அண்ட் வி நீட் டு பி மோர் லிபரல் அப்படின்றது தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா லிபரல் சைட் ஆஃப் த ஸ்பெக்ட்ரம். சோ இதுவே வந்து இனிமே ஆக்ஷன்ல இறங்கினாங்க அப்படின்னா we are having a socialist. அதை இன்னும் எக்ஸ்ட்ரீமா பண்ணாங்க அப்படின்னா நமக்கு கம்யூனிஸ்ட் வருவாங்க. அதே மாதிரி கன்சர்வேட்டிவ் ஐடியாலஜியை வந்து எக்ஸ்ட்ரீமா ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா ஃபாசிஸ்ட் வருவாங்க. சோ இந்த எக்ஸ்ட்ரீம் ஐடியாலஜிஸ் இருக்கு பாத்தீங்களா, இவங்க மோஸ்ட்லி ரிசார்ட் டு தி வயலன்ஸ். ஓகே, அப்போ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்கு அப்படின்னா இந்த ஸ்பெக்ட்ரம்ல எந்த சைடு வருவாங்க அப்படின்னு நமக்கு தெரியணும். நீங்களே இப்போ வந்து லிங்க் பண்ணிக்கலாம், நம்மளோட இந்தியால வந்து எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி எந்த சைடு வரும் அப்படின்னு. இந்த ஆத்தர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த லிபரலிசத்துக்கும் டெமோக்ரஸிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. இப்போ ரீசெண்ட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் த குளோப் ரைட் விங் பொலிட்டிக்ஸோட growth வந்து அதிகமாயிட்டே போகுது. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சில யூரோப்பியன் நேஷன்ஸா இருக்கட்டும் அண்ட் இந்தியாவா இருக்கட்டும், ஸோ இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரைட் விங்கோட growth வந்து அதிகமா இருந்துச்சு. ஆனா இப்ப ரீசெண்டா நடந்த ஜெனரல் எலெக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் பீப்புள் வந்து டெமோக்ரஸிக்கு அப்பர் ஹேண்ட் கொடுத்திருக்காங்க. சோ ரைட் விங்கோட growth வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிசல்ட்ல வந்து சப்ரஸ் ஆயிருக்கு. ஆனா குளோபலி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் போகுது. இந்த ஆத்தர் வந்து குளோபல் ரெஃப்யூஜி கிரைசிஸ்க்கே இந்த ரைட் விங்கோட growth தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இந்த ரைட் விங் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட லிபரலிசம் வந்து லிபரல் வேல்யூஸ் வந்து என்ன பண்றாங்க, அஃபெக்ட் பண்றாங்க. சோ நம்ம லிபரலா இருக்கணும் அப்படின்னா we need to safeguard this அப்படின்னு இந்த ஆர்டிக்கல்ல பேசியிருக்காங்க. சோ இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரே ஒரு ரீட் விட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கான்செப்சுவல் கிளாரிட்டி வந்து கிடைக்கும் இந்த ஆர்டிக்கல்ல. ஓகே, சோ தட்ஸ் ஆல் அபவுட் இட். அண்ட் நெக்ஸ்ட் எடிட்டோரியல் ஆர்டிக்கல் பார்க்கலாம். சோ இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லியிருக்காங்க, டிஜிட்டல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் இன் இந்தியா இன் an AI era அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிக்கல் எதை பத்தினது அப்படின்னா இந்த ஏஐ, இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கு வந்து நம்ம சொசைட்டியோட டைனாமிக்ஸையே சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு பொட்டன்ஷியல் இருக்கிற டெக்னாலஜி. ஆனா நம்மளோட லீகல் ஃப்ரேம் ஒர்க் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு முன்னாடி டைம்ல ஃப்ரேம் பண்ண லாஸ், மெஜாரிட்டி ஆஃப் த லாஸ். ஸோ இந்த லாஸ் எல்லாமே இந்த
ஏஐ டெக்னாலஜியை கவர்ன் பண்றதுல ஸ்ட்ரகிள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலா இந்த டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் கீ ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த இன்டர்மீடியரிஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ இன்டர்மீடியரிஸ்க்கு அவங்களுக்கான லைபிலிட்டியை ஃபிக்ஸ் பண்றதுதான் இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லீகல் கீ ப்ராப்ளமா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு இந்த இன்டர்மீடியரிஸ் யாருன்னு தெரியணும். அதாவது இன்டர்மீடியரிஸ்னா யாருன்னா, இப்போ நம்ம வந்து பீப்புள் டு பீப்புள், இப்போ நான் வந்து என்னோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நான் தெரியப்படுத்தணும் அப்படின்னா நான் வந்து ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம்ல ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும், சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், இல்லை எக்ஸா இருக்கட்டும். ஏன்னா அப்போ ஒரு பர்சன் டு இன்னொரு பர்சன், ஒரு பீப்புள் டு பீப்புள் இந்த இன்ஃபர்மேஷனை வந்து நாம கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்றாங்க இல்லையா, ஸோ அவங்க தான் இன்டர்மீடியரிஸ். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐடென்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் இருக்கு. அதாவது என்னன்னா இன்டர்மீடியரிஸ் வெர்சஸ் கன்டுவேட். இப்போ இந்த இன்டர்மீடியரிஸ் சொல்றவங்க வந்து they host the information. லைக் இப்போ நான் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறேன் அப்படின்னா that is kind of a information. அதை இன்டர்மீடியரிஸ் ஹோஸ்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணுவாங்க, ஹோஸ்ட் பண்ணுவாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் அவங்ககிட்ட இருக்கும். ஸோ இவங்கள தான் நம்ம இன்டர்மீடியரிஸ் சொல்றோம். அதே மாதிரி இன்னொரு டைப் இருக்கு, கன்டுயிட்னு சொல்லுவாங்க. ஸோ கன்டுயிட் யார் அப்படின்னா, இவங்க ஹோஸ்ட் பண்ண மாட்டாங்க, டிரான்ஸ்மிட் பண்ணுவாங்க. லைக் வாட்ஸ்அப், டெலிகிராம். ஸோ இதெல்லாம் கன்டுயிட். ஆனா ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ இருக்கு இல்லையா, இது வந்து இன்டர்மீடியரி கணக்குல சேர்க்கிறதா இல்ல கன்டுயிட் கணக்குல சேர்க்கிறதான்றதே ஒரு பெரிய ப்ராப்ளம். சோ இது ஏன் வந்து பெரிய ப்ராப்ளம் அப்படின்னா, இந்த கண்டென்ட் நம்ம ஜெனரேட் பண்றோம் இல்லையா, சோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை நம்ம இன்டர்மீடியரியா கன்டுயிட்டான்னு சொல்ல முடியும். ஆனா இந்த கண்டென்ட் யூசர் ஓனா ஜெனரேட் பண்ணதா இல்ல ஏஐ ஜெனரேட் பண்றதா அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்றதுலயே ப்ராப்ளமா இருக்கிறப்போ நம்ம எப்படி கிளாசிஃபை பண்ண முடியும் ஜெனரேட்டிவ் ஏஐ? சோ இதனால கோட்ஸோட அபிலிட்டி வந்து காம்ப்ளிகேட் ஆகுது. சோ இதை ஐடென்டிஃபை பண்றதுல அதனால எப்படி அவங்களால ப்ராப்பரான டிசிஷன் எடுக்க முடியும்? ஸோ இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு. என்னன்னா ஃபேக் ஃபிங்கர்ஸோட சேல்ஸ் வந்து அதிகமாயிருக்கு. எதுக்காக ஃபேக் ஃபிங்கர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க ஒரு தப்பு பண்றீங்க அப்படின்னா இன்கேஸ் சிசிடிவி கேமராலயோ ஏதோ ஒரு கேமராலயோ வந்து நம்ம மாட்டிக்கிட்டோம்னு வைங்களேன், நம்ம விரல்ல வந்து 6 ஃபிங்கர் இருக்கிறது அந்த போட்டோல தெரியும். ஸோ அப்போ என்ன சொல்லலாம்னா, இது வந்து ஏஐ ஜென்ரேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால அந்த ஹோல் லீகல் ப்ராசஸையே காம்ப்ளிகேட் பண்ண முடியும். சரி, நம்ம கண்டுபிடிக்க மாட்டோம், அது வேற விஷயம். ஆனா அந்த லீகல் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு வந்து பாதிக்கப்படுதுல, கன்ஃபியூஸ் ஆகிறோம்ல. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஏஐயோட பிரச்சனை. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஐடென்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றத இந்த ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா காப்பிரைட் இஷ்யூ. ஸோ ஓனர்ஷிப் வெர்சஸ் ஆத்தர்ஷிப் வந்து ஒரு காப்பிரைட் இருக்கு. இப்போ இந்தியன் காப்பிரைட் ஆக்ட் 1957 வந்து பாத்தீங்கன்னா, இன்கேஸ் என்னோட கண்டென்ட் வந்து இதை யாராவது காப்பி பண்ணாங்க அப்படின்னா ஐ கேன் கோ டு தி கோர்ட். எனக்கு அது ரைட் இருக்கு, நான் லிட்டிகேட் பண்ணி என்னால இது பண்ண முடியும். இப்போ ஏஐ ஜெனரேட்டட் கண்டென்ட் வந்து யாருக்கு சொந்தம்? அதை ப்ராம்ப்ட் பண்ணி ஜெனரேட் பண்ண யூசருக்கு சொந்தமா இல்ல அந்த ஏஐ டெக்னாலஜியை கொடுக்குற கம்பெனிக்கு சொந்தமா? சோ அது ஒரு ப்ராப்ளம் வருது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிரைவசி அண்ட் டேட்டா ப்ரொடக்ஷன் இஷ்யூ இருக்கு இதுல. இப்போ கேஸ் புட்டுசுவாமி ஜட்மெண்ட் லாஸ்ட் இயர், அந்த ஜட்மெண்ட்டை பேஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் பர்சனல் டேட்டா அண்ட் ப்ரொடக்ஷன் ஆக்ட் 2023 வந்து கொண்டு வந்திருந்தாங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சுப்ரீம் கோர்ட் வந்து ஆல்ரெடி நம்ம ஆர்டிகல் 21 ஸ்கோப்பை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நமக்கு ரைட் டு எரேசர் அண்ட் ரைட் டு ஃபர்காட்டன், அதாவது ஒரு கம்பெனி வந்து நம்மளோட பர்சனல் டேட்டா வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்கள எரேஸ் பண்ண சொல்லி நம்ம கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி டிஜிட்டல் பர்சனல் டேட்டால வந்து இதை வந்து நம்ம என்ஷூர் பண்ணியிருக்கோம். இப்போ ஏஐ டெக்னாலஜினால என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இந்த ஏஐஸை வந்து ட்ரெயின் பண்றது வந்து செட் ஆஃப் டேட்டா வச்சு தான் இந்த ஏஐ வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க. டிஃப்ரெண்ட் ட்ரைனிங் மாடல்ஸ் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஓவரால் இன்டர்நெட்ல அவைலபிளா இருக்கிற டேட்டாவை வச்சு தான் இந்த ஏஐ வந்து என்ன பண்ணுவாங்க, ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ இது ஒன்ஸ் லேர்ன் பண்ணிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை அன்லேர்ன் பண்ண முடியாது. அதுதான் ப்ராப்ளம். ஸோ என்னோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து ஏஐ லேர்ன் பண்ணிருச்சு அப்படின்னா அது எப்பவுமே அன்லேர்ன் பண்ண முடியாது. அப்போ இப்படி ஒரு பிரைவசி கன்சர்னும் இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ சுத்தி இருக்கு. ஓகே, இதுக்கு ஆத்தர் வந்து என்ன சொல்யூஷன் கொடுக்கறாரு அப்படின்னா சாண்ட் பாக்ஸ் மெத்தட். சாண்ட் பாக்ஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்ல டெஸ்டிங் நடக்கிறது, ஆக்சுவல் யூசர்ஸை வச்சு டெஸ்ட் பண்றது, அதோட இம்ப்ளிகேஷன்ஸை வந்து நம்ம ஸ்டடி பண்ணி அதுக்கேத்தாப்புல லீகல் ஃப்ரேம் ஒர்க் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் அதை வந்து ஃபுல்லா நம்மளோட ரியல் யூஸ்க்காக ரிலீஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சாண்ட் பாக்ஸ் மெத்தட். ஸோ இதுக்கு ஏஐக்கும் நம்ம வந்து சாண்ட் பாக்ஸ் மெத்தட் வந்து கொண்டு வரணும். லைக் இப்போ ஆர்பிஐ எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ஃபினான்ஸ் ப்ராடக்ட்ஸ்க்கே வந்து பாத்தீங்கன்னா சாண்ட் பாக்ஸ் வந்து
அப்ளை பண்ணியிருக்காங்க. ஏன்னா அப்போ நம்ம இதுக்கெல்லாம் கண்டிப்பா ஏஐக்கெல்லாம் வந்து சாண்ட் பாக்ஸ் வந்து கொண்டு வரணும். அடுத்து இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வந்து எப்படி ட்ரெயின் பண்ணுறாங்க, டேட்டா வச்சு தானே. அந்த டேட்டாவை அவங்க அக்யூர் பண்ணுறதுக்கு லைசன்ஸ் வாங்கிட்டு தான் அவங்க அந்த டேட்டாவை யூஸ் பண்ணணும். ஓப்பனாக இன்டர்நெட்டில் இருக்கிறத யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆத்தர் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லைசன்ஸை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ஒரு சென்ட்ரலைஸ்டு லைசன்சிங் பாடி வந்து இந்தியாவில் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிக்கிளே வந்து நம்மளோட எக்ஸிஸ்டிங் டிஜிட்டல் லாஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து காம்ப்ரஹென்சிவாக நம்ம ரீஎவாலுவேட் பண்ணணும் அப்படின்றத இன்சிஸ்ட் பண்ணுறது தான் இந்த ஆர்டிக்கல். ஓகே, ஸோ தட்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் வந்து நமக்கு இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் ரிலேட்டட் டாபிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிக்கல். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, பிரான்ஸ் இந்தியா ஸ்டடி பார்ட்னர் இன் கிரீன் க்ரோத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த ஆர்டிக்கலோட கண்டெக்ஸ்ட் என்னன்னா, இண்டோ பிரெஞ்ச் பார்ட்னர்ஷிப் ஃபார் த பிளானட் இனிஷியேட்டிவ் அண்ட் அதோட இம்பாக்ட் இந்தியாவில் என்னவா இருக்கும் அப்படின்னு இதில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, த போத் கண்ட்ரி ஹேஸ் அ கன்வர்ஜென்ஸ் ஆஃப் வியூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுலதான் நம்ம ஒத்து போறோம் அப்படின்னு. ஸோ அப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அண்ட் என்விரான்மெண்ட் ப்ரொடக்ஷன், இது ரெண்டுமே ஹேண்ட் இன் ஹேண்ட் தான் போகும் அப்படின்றதுல ரெண்டு கண்ட்ரியுமே வந்து அக்ரி பண்றாங்க. ஓகே, ஸோ இது வந்து ஒரு கன்வர்ஜென்ஸ் வியூ. அடுத்து வந்து நார்த் சவுத் டிவைட். ஸோ நார்த் சவுத் டிவைட் அப்படின்னு ஆத்தர் எதை மீன் பண்றாருன்னா, நார்த் அப்படின்னாலே அங்கதான் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த டெவலப்டு நேஷன்ஸ் இருக்கு. சவுத் பார்த்தீங்க அப்படின்னா, குளோபல் சவுத் பார்த்தோம் அப்படின்னா டெவலப்பிங் நேஷன்ஸ் இருக்கு. ஸோ இதை தான் வந்து பாத்தீங்கன்னா நார்த் சவுத் டிவைட் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நார்த் சவுத் டிவைடை வந்து நம்ம என்ன பண்ணணும், அடைக்கணும் அப்படின்ற வியூல வந்து ரெண்டு பேர் ஒத்து போறாங்க. ஓகே, அடுத்து இன்னொன்று வந்து ரெண்டு கண்ட்ரியுமே they both aim to find sustainable solutions for the climate change and other issues, global issues. ஓகே, ஸோ இந்த மாதிரி கன்வர்ஜென்ஸ் ஆஃப் வியூஸ் வந்து இருக்கு போத் கண்ட்ரிக்கு. ஏன்னா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதனால நம்ம வந்து பார்ட்னர்ஷிப் ஃபார் த பிளானட் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து நம்மளோட ஃபியூச்சர் இந்தியா அண்ட் பிரான்ச் ஹொரைசன் ரோட் மேப் 2047 இருக்கு இல்லையா, ஸோ அதோட இனிஷியேட்டிவ் இது. ஸோ இதனால என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் டெவலப்மெண்ட் ஏஜென்சி AFD, ஸோ இவங்க வந்து இந்தியாவில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது மூலியமா இந்தியா வந்து சஸ்டெயினபிள் கோலை வந்து அட்டைன் பண்றதுக்கு தே ஆர் ஹெல்பிங். ஓகே, அட் த சேம் டைம் பிரான்ஸோட இந்த பிரெஞ்சு டெவலப்மெண்ட் ஏஜென்சியோட ஒரு இன்னொரு ஆர்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து இந்தியாவில் நிறைய பிரைவேட் செக்டர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கூட பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ல வந்து ஆத்தர் சொல்லியிருக்காரு. அப்போ நமக்கு கன்வர்ஜென்ஸ் ஆஃப் வியூ அண்ட் எப்படி வந்து பிரெஞ்ச் டெவலப்மெண்ட் ஏஜென்சி வந்து இந்தியாவில் சில க்ரூஷியல் ப்ராஜெக்ட்ஸ் பண்றாங்க அண்ட் எப்படி பிரைவேட் செக்டர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க அண்ட் ஃபியூச்சர்ல வந்து ரெண்டு கண்ட்ரி எப்படி கொலாபரேட் பண்ணி இனோவேஷன்ஸ் வந்து கொண்டு போறாங்க அப்படின்றதையும் இந்த ஆர்டிக்கல்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இண்டோ பிரெஞ்ச் ரிலேஷன்ஷிப்ல இப்ப என்ன சிச்சுவேஷன்ல இருக்கு அப்படின்றத டிஸ்கஸ் பண்ற ஒரு ஆர்டிக்கல் இது. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல்.